சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதம் உன்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு. அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது, அப்படித்தான் இருக்கணும், குறைவுகளோடு துதிங்க சொல்லல. தேவனுடைய திட்டம் அது அல்ல. உன் குறைவின் மத்தியில் நீ துதிக்க வேண்டும் இல்லை நான் சொல்லல. ஆனா குறைவுகளோடு இருக்க வேண்டும் என்பது மதம் உனக்கு சொல்லித் தருகிற விஷயம். செல்லும் இடமெல்லாம் என்னவா கூட இருந்து உன்னை கனப்படுத்துவேன். நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு, தேவன் என்னைக்குமே உங்களை கனப்படுத்த தான் பார்ப்பார். ஆமா, இந்த 10வது மாதத்துக்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 10 என்றால் 10 நரம்பு வீணையினாலே கர்த்தரை துதியுங்கள். 10 மீன்ஸ் பிரைஸ். நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மீனிங். ஆகவே 10 குஷ்டரோகிகள் கடந்து சென்றார்கள், ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து கர்த்தரை துதித்தான். இந்த 9 மாதங்கள் கர்த்தரை வழி நடத்தி வந்தார். இந்த 10ஆம் மாதத்தில் நுழையும் போது தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் வந்து பாருங்க, நம்மளை கைவிடவே மாட்டாராம். எது வரைக்கும்? நீங்க கரெக்டா இருக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார் சார் அப்படின்றது பிரமாணம். அவர் சொன்னதை நிறைவேற்றுற வரை கைவிட மாட்டார் சார். அதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் வேறு, பிரமாணம் வேறு. பிரமாணம் என்பது நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்பது. அதற்கு வந்து டிமாண்ட் இருக்கு. நீ அதை செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்றது. அப்போ வந்து நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ கரெக்டாக இருக்க வரைக்கும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் அது பிரமாணம். நீ கரெக்டாக இருக்க, நீ கரெக்டாக இல்லை, அது அடுத்த விஷயம். நான் கரெக்டாக மாற்றுறேன், அது அடுத்த விஷயம். அதெல்லாம் விட்டுரு. நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். கையெழுத்து இருதத்தை கொடு. ஸோ இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் வந்து யாக்கோபு கொடுக்குறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். 2005 நினைக்கிறேன், 2005 2004 அரசரடி மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று போடுறோம். அப்போ இந்த வசனத்தை தான் மேலே அடிக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவதில்லை. அப்போ அந்த நோட்டீஸை, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கினோன்னா இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்கா சார்? நான் அப்போ ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், நீ சொன்னதை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நீ சொன்னதை மாறிட்ட, காலையில் ஜெபிப்பேன் நீ சொன்ன, பைபிள் வாசிப்பேன்னு சொன்ன, ஒழுங்கா இருப்பேன்னு சொன்ன, இதெல்லாம் செய்கிற வரைக்கும் ஒன்றை நான் கைவிட மாட்டேன். இப்படி தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ சொன்னதை செய்கிற வரைக்கும் இல்லைடா, நான் நான் சொன்னதை செய்யும் அளவும். அதுதான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவத்துக்கு டிமாண்டு கிடையாது. இது ஒரு வாக்கு அவர் உங்களுக்கு தத்தம் பண்ணி கொடுப்பது. ஆமென், ஆமென். நண்புக்குரியவர்களே, so be connected with promise, not with the law. ஆமென். இன்றைய சபை பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை வாக்கு தத்துவத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அது நிறைவேறுமா? நிறைவேறும். அது நிறைவேறாதா? நிறைவேறாது. நிறைவேறும். யாருக்கு நிறைவேறுது? நிறைவேறும் விசுவாசிக்கிறவனுக்கு நிறைவேறுது. நிறைவேறாதுன்னு நம் விசுவாசிக்கிறவனுக்கு நிறைவேறாது. ஆகவே கானானுக்கு போவோம் என்பது வாக்கு தத்தம். போவோம் என்றவர்கள் போனார்கள். மாட்டோம்னு வைங்க, வனாந்தரத்தில் தான் சாவோம் அப்படின்னா வனாந்தரத்தில் செத்தாங்க. நான் சொல்றேன் போவோம்ன்ற, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமென். செல்லும் இடமெல்லாம் என்னவா கூட இருந்து உன்னை கனப்படுத்துவேன். நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு, தேவன் என்னைக்குமே உங்களை கனப்படுத்த தான் பார்ப்பார். இன்னொன்று சொல்லவா, பிசாசு எப்பவுமே உங்களை கனவீனப்படுத்த தான் பார்ப்பான். உங்களுடைய நற்பெயரை கெடுப்பது, உங்களை குறித்த மதிப்பை குறைப்பது, இந்த மாதிரி கனவீனப்படுத்துகிற எதையும் தேவன் செய்யவே மாட்டார். தேவன் செய்யவே மாட்டார். ஆனால் தான் வீட்டில் தான் ஒரு வேலைன்னும் போது அதை அப்படியே மூடி மறைச்சு ஏகப்பட்ட வேலைகளை செய்வாங்க.
நான் அடுத்தவன் விட்டுன்னு அவனை ரோட்டு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க பாருங்க. அப்போ கடவுள் சார், உன் பிள்ளை மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்கு, நீ வந்து அடுத்தவனை பற்றி பேசுகிற மாதிரி உன் பிள்ளையை பற்றி பேசுகிற, உன் பிள்ளைய ரொம்ப தெளிவாக நீ வளர்க்குற, அவன் வந்து 1008 பஞ்சாயத்து பண்ணாலும் பிறந்த வீட்டு கூட தெரியாமல் நீ மறைச்சிடுறியே. அப்போ நீ உன் பிள்ளை இப்படி நீ கவர் பண்ணி இப்போ கொண்டு வருவீனா, அப்போ நான் என் பிள்ளைய கனவீனப்படுத்துவது என்பது பிசாசின் அப்பட்டமான வேலை. யாரை கனவீனப்படுத்தணும்? கனவீனப்படுத்தப்படுறதுனால பின்னாடி பிசாசு நிற்பான் சார். ஆனால் தேவனுடைய வேலை குடியார் இதத்தை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே சந்தோஷமா இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஸோ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கிரியைகளின் அடிப்படையில் இருக்கிற தொடர்பு அல்ல, அதனுடைய கிரியைகளை மாற்றுகிற தொடர்பு. கைத்தட்டுங்க. அப்படிவாங்க. நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இருக்கிற தொடர்பு அல்ல, நம்முடைய செயல்களையே மாற்றுகிற தொடர்பு. நம்முடைய பாவம் நீதி நிமித்தம் வருகிற தொடர்பு அல்ல, அதெல்லாம் பிரமாணம். நம்முடைய பாவங்களையும் நீதியின் நிலைமையும் மாற்றக்கூடிய ஒரு தொடர்பு. தொடர்பின் அடிப்படையில் தான் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் மாறியதன் அடிப்படையில் தொடர்பு வைக்கப்படுவது இல்லை. நீங்கள் அப்பாவா இருக்கிறதுனால பிள்ளையை கரெக்ட் பண்ணுறீங்க. ஒருத்தன் கரெக்டானால அவனுக்கு அப்பா வேற முடியாது. நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நீங்கள் அவன் உங்கள் பிள்ளையாக இருக்கிறனால அவன் நீதிமானாக்குறீங்க இல்லையா? பிள்ளையாக இருக்கிறனால படிக்க வைக்கிறீங்க, பிள்ளையாக இருக்கிறனால போஷிக்கிறீங்க, பிள்ளையாக இருக்கிறனால அவன் நல்லதை சொல்லி தரீங்க, பிள்ளையாக இருக்கிறனால அவன் நல்ல மனுஷனை உருவாக்குறீங்க, பிள்ளையாக இருக்கிறனால இதெல்லாம் செய்றீங்க. இதெல்லாம் ஒருத்தன் செய்கிறான்றனால அவன் பிள்ளையாக முடியுமா? முடியாது. சரியான ரூட்டில் வரணும், கொல்லைப்புறம் வழியாக வரக்கூடாது. அதை இயேசு சொன்னார், வந்து எனக்கு முன்பாக வந்து ஒரு கொல்லைப்புறம் வழியாக வந்தார்கள், ஆனால் நானே வாசல்ன்றார். கையை தட்டுங்க. நான் சரியானா அவர் என்னை நேசிப்பார் அப்படின்னா அது கொல்லைப்புறம். ஆனால் இயேசு சொன்னார், என்ன பாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் அதனால் நீ சரியாகிற. எப்போவுமே இதான் வாசல். இதுக்கு விரோதமாக பிஷப் பேசினாலும் சரி, வந்து மாடரேட்டர் பேசினாலும் சரி, தப்பு தப்பு தான். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் வேற எதுவுமே நான் பேசலை. நான் சொன்னேன்ல, அதை முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்டா. ஐயோ, சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டே. எலிசா கேட்டான் எலியா பார்த்து, உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் கேட்டான். டேக் சொல்றாரு, 16 பெரிய அற்புதங்களை அவன் செய்தான் எலியா. ஆனால் எலிசா எத்தனை செஞ்சிருக்கணும்னா 32 செஞ்சிருக்கணும். ஆனால் 31 செஞ்சுட்டு செத்து போயிட்டான். சொன்னதை செய்யும் அளவு அங்க கணக்கு இடிக்குது. பரலோகத்தில் ரெட் லைட் எரியுது. இங்கே என்ன இவனுக்கு 2 மடங்கு நீங்கள் செத்து போயிட்டான் சார். செத்து 31 எத்தனை நான் பண்ணியிருக்கேன்? 31 ஒன்றும் செய்யலை சார். அப்படியான்னுக்கிட்டு இருக்கும்போது செத்தவன் ஒருத்தனை கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு எலியாவுக்குள்ளேயே தோண்டிட்டாங்க. தோண்டி போட்டாங்க பாருங்க, டவக்கு உயிரோட எடுத்துட்டான். கணக்கு ரைட்டு விடுப்பா, இருந்தத்தை கொடு. ஆமே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாறந்து சொன்னதை செய்யும் அளவும் வானத்தின் வாசல் பேசையா. மோசேக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரமாணம் என்றாகுது. மோசேக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் வாக்கு தத்தத்திலையும் உடன்படிக்கையிலையும் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவன் முதலாக வானத்தின் வாசலை பார்க்குறான். வானத்தின் வாசல் எது? இயேசு. இயேசுவை பார்த்தவன்ட்ட பிரமாணம் வேலை பார்க்கவே பார்க்காது. அதனால தான் இது வானத்தின் வாசல்ன்ட்டான். வானத்தின் வாசல்னா இயேசு. இயேசுன்னு வந்துட்டாலே அங்கே உங்களுடைய சுய நீதியெல்லாம் அடிக்கப்பட்டுருது. என்ன சொல்கிறார் அவர்? நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் உயர்வு, உங்களுடைய எல்லாமே உங்களை அழைச்சவருடைய குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிற்குது. கையை தட்டு, நல்லா தட்டு, குவாலிட்டியில் நிற்குது. அவரோட குவாலிட்டியில் நிற்குது. அந்த குவாலிட்டி தாங்க இந்த நாள் வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கு. அதுதான் கொண்டு வந்திருக்கு. அதுதான் இனிமேலும் கொண்டு போக போகுது.
அதாவது பைபிள் சொல்லுது, அந்த வசனம் எங்க இருக்கு? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா, குற்றமற்றதா இருக்கணுமா. உங்க ஆவி மட்டும் கிடையாது, ஆத்மாவும் சரீரமும். ஆண்டவரே, என் ஆவி அப்படி இருக்கு, என் ஆத்மா அப்படி இல்லை, என் ஆத்மா அப்படி இருக்கு, சரீரம் அப்படின்னு சொல்லி மூணுமே வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்புக்குரியவர்களே. அப்போ மூன்றும் பரிசுத்தமாக்கப்படுவதாக உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? இது மூணையுமே நம்ம நம்ம பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களை அழைக்கிறவர், கையை தட்டுங்க, உண்மை உள்ளவர். எதுக்கு அழைக்கிறவர்? இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூணையும் பரிசுத்தமாக்குறதுக்காக தான் உங்களை அழைச்சாரு. அந்த அழைக்கிறவர் உண்மை இல்லவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? முந்தின வசனம் சொல்லுகிறது அப்படியே. முந்தின வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லுதோ அப்படியே அவர் செய்வாரா. அதனால வசனத்தை எப்படி வாசிக்கணும்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்படி வாசிக்க கூடாது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கைத்தட்டுங்க. ஆமே. ஆனால் நமக்கு பெந்தேகோஸ்தே பாணியில் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க ஸ்டைலே நம்ம எல்லாருமே வாசித்துடுறோம். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், தேவன் தாமே அப்படின்னு சொல்லாதரா, தேவன் தாமே அப்படின்னா அவராவே he himself will sanctify you. கையெழுத்து. ஆமே. நல்ல கவனி. இந்த வாக்கு தத்தத்தை தேவன் யாரு கொடுக்குறாரு அப்படின்னா, யாரு கொடுக்குறாரு? ஆபிரகாம் கொடுத்தாரா, ஈசா கொடுத்தாரா? சொல்லுங்க, யாரு கொடுத்தாரு? யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? இல்லை, நீங்கள் பைபிளை கரெக்டாக நீங்கள் ரொம்ப இது யாருக்கு கொடுக்கப்பட்டது, எதற்கு கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இது ஒரு எத்தனை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி சித்தர்கள் ஏதோ உங்களை சொல்லலாம், பிசாசு உங்கள்ட்ட சொல்லுவாங்க, பிசா குற்றம் சுமத்துற ஆவிய மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆவி எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அது உங்களை சாகடிச்சிடும், உங்களை கொன்றும். ஆனால் தேவன் அப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் வசனம் தெரிஞ்சிங்களா இருந்தீங்கன்னா உங்களை பிசாசு உங்கள்கிட்ட கொஞ்சம் வேலை பார்க்குறது ஆமாம் முடியவே முடியாது. கஷ்டம் சொல்ல அன்னே முடியவே முடியாதுன்ட்டார். முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இங்கே பாருப்பா, வாக்கு தத்தம்லாம் யாக்கோபு கொடுக்கப்பட்டது. அவனை பார்த்து சொல்கிறாரு, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லாம் என்ன செய்வா? எங்க உங்களை சந்திர மண்டலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நீ போய் ட்ரெஸ்ஸு சந்திர மண்டலம் கூப்பிட்டு போகிறேன்ட்டேன், இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. நீ உனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெஸ்ஸு இந்த இதிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்ப. அவர் சொல்கிறாரு, இதுக்குள்ளே இதெல்லாம் அடக்கண்டா. உன்னை பரம்ப வைக்கிறேன்னா நீ பரவுறது அப்போ எந்த லெவலில் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், குவாலிட்டி எப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் செஞ்சுருவேன். ஏன் தனித்தனியாக பார்க்குறேன்? சோறு சாப்பிட்டோன்னு சொன்னோன்னா சோறை மட்டுமா சொல்கிற? கூப்பிட்டு சாம்பார் ரசம் சேர்த்தானே நீ சொல்கிற? உனக்கு அந்த அறிவு இருக்குல்ல, சோறு சாப்பிட்டோன்னா எல்லாம் சேர்ந்தானே. அப்படித்தான் உன்னை பரவ வைப்பேன்னா அதுக்கு என்னென்ன பேக்கேஜ் தேவை, பேக்கப் தேவை, எல்லாமே சேர்ந்த பேக்கேஜ் அது. ஆமேன்னு சொல்லுங்கள். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நான் பரம்புவேன், என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எல்லாம் சொல்லுங்கள். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமேன். 2 பேர் டீ குடிக்கிறதுக்கு 2 பேர்கிட்ட காசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன்ட்ட காசு நிறையா இருந்தாலும் இன்னொருத்தவங்க ஃப்ரீயாக சாப்பிடலாம். 2 பேர் 2 பேரில் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு 2 பேரும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அதிர்ச்சியான உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். 2 பேரில் ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலே போதும், இன்னொருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். நம்புற மட்டும் கை தச்சு. அந்த ஒரு நல்லவர் என் கூட இருக்கிறவரு கையை தட்டு. ஆமே. அதாவது அப்பவே கல்லுன்ட்டான் பாருங்க. அதாவது 2 பேர் வீடு கட்டினான். ஒருத்தன் கல்லில் கட்டினான், ஒருத்தன் மண்ணில் கட்டினான். தன்னுடைய சொந்த முயற்சியிலே தங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என் நீதியின்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பவர்கள் எல்லாம் மணல் மீது வீடு கட்டுகிறவர்கள். நீ மண்ணா இருக்கிறாய்னார்ல, இந்த பாய் எஃபர்ட் இது பாருங்க. காலையில் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா மணல் குன்று இங்கே இருக்கும், காலையில் பார்த்தா நைட்டு இங்கே இருக்கும், காலையில் பார்த்தா அங்கே இருக்கும். அது மாறக்கூடியது. ஆனால் கல் ஜீவனுள்ள, ஆமாம், தேவனுடைய அந்த கண்மலையாகிய கிறிஸ்து. அப்போ அதாவது நான் நம்பி தலை சாய்க்கிற கல்.
என் நீதியின்படி அல்ல, உங்க நீதியின்படி நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். தேவ நீதின்னு என்ன தெரியுமா? தேவ நீதின்னு என்ன தெரியுமா? ஒரு அப்பா இருக்கார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவ நீதினா ஏதோ ஒன்று வந்து சிங்கப்பூரில் செஞ்சு ப்ராடக்ட் கொண்டு வராங்க, இல்லை வந்து அமெரிக்காவில் செஞ்சு கொண்டு வர ப்ராடக்ட்டு, இது சைனா ப்ராடக்ட் சார், இது வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் சார், அதனால் தேவ நீதினு உங்கள் நீதியோட ஸ்ட்ராங்கான சார், அதெல்லாம் கிடையாது. தேவ நீதினு என்ன நான் சொல்கிறேன், ஒரு பையன் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டான், சரியா? பாஸ் ஆவேன்னு சொன்னான், அவங்க அப்பா அவன் நம்பினார். ஃபெயில் ஆகிட்டான். உடனே நீ ஃபெயில் ஆனினா அடுத்து வீட்டிலே இருக்க முடியாதுன்னு திட்டிருக்கிறாரு. அதனால் ஒழுங்காக பாஸ் ஆகிரு, பாஸ் ஆனால் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், ஃபெயில் ஆனால் துரத்தி விட்டுருங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார். அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டை விட்டு அவங்க அப்பா பையனை துரத்தி விட்டார். அவன் தெருவில் திரிகிறான், எங்கேயோ பிச்சை எடுத்துருத்துறான். அப்போ நீ வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அப்பா சொல்கிறாரு, பையன் எங்கே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார எட்டணும். அவனை துரத்திட்டேன்ல, ஏன் பாஸ் ஆகலை சார், துரத்திட்டேன். அப்புறம் நீ வெரி குட் வெரி குட், இப்படிப்பட்ட தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசனை போல அப்பாக்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு எஸ்பி சௌத்ரி அப்படின்னுவீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் என்னதான் இருந்தாலும் நீங்கள் பையனை துரத்தி விட்டுருக்கூடாது சார். அப்பா சரியானதானே செஞ்சாரு, சரியானதை செஞ்சாரு. ஆனால் அதெல்லாம் ஒரு அப்பாவோட நீதி. ஒரு அப்பாவோட நீதினா என்னன்னா, அவன் ஃபெயிலே ஆயிருந்தாலும் அவனை வீட்டில் இருக்க வச்சிருக்கணும். இது துரத்தி விட்டா அதுக்கு பேர் நீதி, வீட்டில் இருக்க வச்சா அது அப்பாவோட நீதி. அவர் சொல்றார், நான் உன்னை நீதியின்படி வேலை பார்க்கலடா, தேவ நீதின்னு ஒன்று இருக்கு. தேவ நீதினா அப்பாவோட நீதி. ஐயோ ஆமென். அவரை நம்பி தலை சாய்க்கணும் நீங்க. ஏசையா come on, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி மூளைக்கல் நீரையா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. அப்படியே பாடிட்டே போயிருக்கலாம்னு நான் தோணுது. ஆனால் என்ன செய்யுது, பொழுது விடுகிறது. ஆமா, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அதுக்கு மீனிங் என்னன்னா, வந்து வெளிச்சம் பட்டா நான் வந்து எரிஞ்சிருவேன், அது ட்ராகல் ஆகாது. பொழுது விடுகிறேன், வாட்ஸ் த மீனிங்னா, உனக்கு வேலை வெட்டி இருக்கு, ஓகே போதும் கிளம்பி வேலை அப்படின்னு டேக்ஸ் எழுதுறாரு. நான் எழுதலை. பொழுது விடியுது போகட்டும் அப்படின்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ஒர்க், கேரி ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னு அர்த்தமா. என் அன்புக்குரியவர்களே, அவை பொழுது விடுகிறது, நானும் போகட்டும், நீங்கள் என்ன செய்யட்டும், போகட்டும். ஸ்டாஃப் சார் இருக்காங்க, லேட் ஆகிட்டா நான் லேட்டாக வருவேன், அந்த முடியாது, கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, வாக்கு தத்தங்கள் அழைத்தவரை சார்ந்திருக்கு. நான் 5 நிமிஷம் தான் பேச போகிறேன். ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் கொதிப்பது தான், அப்புறம் தான் நீங்கள் டீத்தூளை போடணும், ரொம்ப முக்கியம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அடிப்படையில் வாழ்க்கை அமைகிறது, பிரமாணத்தின் அடிப்படையில் அல்ல. பிரமாணம் என்பது மோசே காலத்தில் வருது. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, இவங்க எல்லாம் ப்ராமிஸில் தான் நடந்துருக்கிறாங்க. ப்ராமிஸ்னா என்ன, நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறது செய்கிறது, அது பேர் தான் ப்ராமிஸ். நீ இப்போ நான் இப்படி சொல்கிறேன் சார், ஒரு கார் கம்பெனிக்கு போகிறீங்க, இந்த கார் எவ்வளோ சார்னா 7 லட்ச ரூபா அப்படின்றாங்க, 7 லட்ச ரூபான்றாங்க. உடனே நீங்கள் அப்படியான்னு பார்த்தோன்னா அவர் சொல்கிறார், சார் நான் உங்களுக்கு இது ஃப்ரீயாகவே தரேன், ஒரு 7 லட்ச ரூபா மட்டும் கொண்டு வாங்கன்றார். இது என்ன 7 லட்சத்தை கொண்டு வா ஃப்ரீயாக தர, இதுக்கு பேர் வாக்குத்தத்தமா? நீ இப்படிலாம் இருந்தால் ஒன்று ஆசீர்வதிச்சிருன்னா அதுக்கு பேர் வாக்குத்தத்தமா? உன்னை செஞ்சு தானே வாங்குறீங்க, செஞ்சு வாங்கினாலே அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் கிடையாது. கையை தட்டுங்க முதல்ல. நீ எதுவுமே செய்யாமல் கொடுத்தா அதுக்கு பேர் தான் ப்ராமிஸ். ஒரு கார் கம்பெனிக்காரன் இந்த காரை ஃப்ரீயாக தரேன் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராமிஸ். நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன்னா ப்ராமிஸ். நாளைக்கு காசு கொண்டு வாங்க தரேன்னா அதுக்கு பேர் ப்ராமிஸ் இல்லை. நான் நாளைக்கு கொண்டு வந்தாலும் தரணும், நீ நாளை கழிச்சு கொண்டு வந்தாலும் தரணும். காரை எப்போ நான் எடுத்துக்கிறேன்றது நீ சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா காசு தரேன் நான். ஆனால் ஃப்ரீயாக தந்தா நாளைக்காக உனக்கு தரேன்னா அது ஃப்ரீ. உடனே பொதுவான நம்ம பெந்தேகோஸ்து வளர்ப்பு முறை என்ன சொல்லணும், நாங்களும் தேவன்கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்களே, நாங்கள் இலவசமாக தானே வாங்குகிறோம், முழங்காலேருந்து ஜெபித்து இலவசமாக வாங்குகிறோம். நான் இந்த கேள்வியை கேட்டேன், ஆண்டவர் நான் வந்து இலவசமாக தானே வாங்குகிறேன், ஃபாஸ்டிங் இருந்தாலும் நான் இலவசமாக தானே வாங்குகிறேன், 3 நாள் சாப்பிடாம இருந்தாலும் இலவசமாக தானே வாங்குகிறேன், நான் உங்கள்கிட்ட காசை கொடுக்கலையே. இல்லைப்பா நீ காசு கொடுத்து தான் வாங்குற. ஏன்னா யாக்கோபு
அவன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கல, காசு கொடுக்கறதுக்கு பதிலாக வேலை பார்த்தான். வேலை பார்க்குறதும் காசு கொடுக்குற மாதிரி தான். கைத்தட்டுங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சு நீ வாங்குறீன்னா அவருக்கு ஏதோ ஒரு காசு கொடுத்து வாங்க பார்க்குறோன்னு அர்த்தம். ஆனால் ஒன்றுமே செய்யாம நீ வாங்கினீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவங்க மாத்திரம் அல்லையா சொல்லுங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே பூமியின் உழைப்பு சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணேன்னா இதுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஆசீர்வாத சொந்தக்காரங்களா இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. முன்னாடி பிஏ சிஸ்டத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க, இவர்லேருந்து வெளியில் இருக்கிற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த வார்த்தை போகும். ஆனால் நீங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள இருக்க 50 பேர் மட்டுமே ஆன்னுக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் பாவின்ற மனநிலையோடு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறேன் தூரமாக இருக்கிறான்னா அந்த செய்தி சரியான செய்தியே கிடையாது. அவர் செய்தி கொடுத்தாருன்னா வாட்ச்மேன் வரைக்கும் அல்லேலியா சொல்லணும். நானும் அதுக்கு சுதந்திரவாளிதான் சொல்லணும். அதுதான் வந்து நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே பூமியின் துளைப்பு. ஆமென் ஆமென். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை ஒரு தடவை பாரு. நீங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு என்னோட சேர்ந்து சொல்லணும், சரியா? சொன்னதை செய்யும் அளவு நம்மை முகத்தை பார்த்து சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு ஹல்லேலூயா கைவிடவே மாட்டான். நாம் நம்பி தலை மூளை கல்லீரையா கையை தட்டு. நீ நம்பி தலை சாய்க்கிறக்கல் அதான் தேவ நீதி. தேவ நீதியில் நான் வாழ்றேன்னா என்ன அர்த்தம்னா, என் நீதியை எடுத்து வச்சுட்டு அவர் நீதி தூக்கி நான் மாட்டிக்கிட்டேன்னு கிடையாது. ஒரு அப்பாவா இருந்து அவர் என்ன நீதியில தம் பிள்ளையை வளர்க்கணுமோ, ஒரு அப்பாவா இருந்து அப்பாவோட நீதியில பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அந்த நீதியில நான் இருக்கிறேன்றதுக்கு பிறகு தான் தேவ நீதியில நான் இருக்கேன். கை தட்டுங்க ஒரு. ஆமே தேவ நீதி. தேவ நீதினா புரியுதா? அப்பா நீதி. கையை தட்டு. ஆமே. அது என்ன குமாரன் திரும்பி வந்தான். அவன்கிட்ட நீதி இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள அவங்க அப்பா அனுப்புனாரு. அவன் நீதியில இல்ல, அவங்க அப்பா நீதி. நீதினா என்ன? ஒரு அப்பாவா இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமை. ஆமா, அது ஒரு கடமை. அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்ப அவர் அந்த நீதியில் இருக்கிறார். அந்த நீதியில் இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதுல மைண்ட் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பிறக்க அம்புருக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். எப்பன்னா எப்ப அவருடைய செட்டைகளின் கீழே ரெஃப்யூஜா வந்து நீ வந்து ரெஃப்யூஜியா உள்ள வந்து ஒரு அடைக்கலமாய் நீ வந்து, அது என்ன சொல்லுவாங்க தமிழ் அடைக்கலத்துக்கு பதிலாக இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது அகதிகளாய் வந்து, சரியான வார்த்தை, அகதியா வந்து அவர் சமூகத்தில் இருந்தேன். நான் நேற்று அந்த வார்த்தையை வாசித்தேன். ஆமா, ரெஃப்யூஜ், யூ ஆர் மை ரெஃப்யூஜ். நீர் என்னுடைய அடைக்கலம். அது தமிழ்ல இப்படி இருக்குன்னா, நீரே என்னுடைய, அதுக்கு பேர் என்ன சொன்னா, நான் உங்கள்கிட்ட அகதியா வந்துட்டேன். அகதியா இருந்தவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அகதினா என்ன தெரியுமா? நீங்க கரண்ட் பில் கட்டணும் சார், ஆனா அவன் கட்ட வேண்டியதில்லை. கைத்தட்டுங்க அவருக்கு. அவனுக்கு வீடு ஃப்ரீ. நான் அகதிகளோட கேம்ப்ல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அவங்களுக்கு வீடு ஃப்ரீ, அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் ஃப்ரீ, அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடுறதுக்கு அரிசி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அதுக்கு பேர் தான் அடைக்கலமா வந்திருக்கிறாங்க. ஆமா, இஸ்ரவேலின் சட்டைகளின் நிழலின் கீழ் அடைக்கலமாய் வந்தார். கையத்தட்டு. நிறைவான பலனை அளிக்கிறது. கையத்தட்டு. இது என்னன்னா, நாட்டுக்கே உழைச்சி போட போறேங்க. நீங்க அகதிடா. அகதினா இங்க பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 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 பிளெஸிங் இருக்கு. நீங்க அகதின்னு அசால்ட் நினைக்க கூடாது. அதுக்குள்ள என்ன பிளெஸிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கணும். ஆமா, அதுதான் வந்து விசுவாசம். அதை ஏசுனார் சொன்னாரு, நாய்க்கு போட முடியாதுமான்னார். நாயா? அப்ப நாய்க்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? அந்த நாய்க்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சு,
நாய் கூட கீழே விழுகிற சாப்பிடும்ல, டபக்குன்னு பிடிச்சிச்சு பாருங்க பாயிண்ட். சரி நான் நாய் தான் சார், அப்போ நாய்க்குரிய ஆசீர்வாதம் என்ன? கீழே விழுகிற சாப்பிடும். நீங்கள் 50 செஞ்சீங்களா அவங்களுக்கு, உன்னை கீழே போடுங்க நான் எடுத்துக்கிறேன். ஐயோ ஆமே. என் அன்புக்குரியவர்களே, என் நாயின்னு சொல்லிட்டாங்க என்ன, அவன் ஏசினாரு மறந்துட்டார். இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் பார்க்கவே இல்லையே மாட்டார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படி இங்கிட்டு இவன் பிள்ளைன்ற ஒன்றுமே வாங்கலை, அது நாயின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கவிட்டு போயிடுச்சு. கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் பார்க்கல. அதனால அகதி அப்படின்னா சாதாரண வார்த்தை இல்லை, பயங்கரமான வார்த்தை. அடிமை என்பது அதை விட சிறப்பான வார்த்தை. அதாவது நீங்கள் பரலோகத்துக்கு போய் விருப்பமே இல்லாட்டினா கூட உங்களை தூக்கிட்டு போகிறாருன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அடிமை. கை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். வேத வசனத்தின் அந்த வார்த்தையின் டைமென்ஷனில் இருக்க ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:19 வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாம் சொல்லுங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க. குறைவுகளை நிறைவாக்குவார். அதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல சொன்னார். அதை நான் சாலிடாக பேசி முடிச்சிடறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, இந்த ஒரு குறை மட்டும் இருக்குது சார், இல்லை இந்த குறைவுகள் இருக்குது சார். நான் ஆக்சுவலாக ப்ராமிஸில் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை பேசுனேன். கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர்கிட்ட நான் சொன்னேன், நான் கான்வர்சேஷன் நான் சொன்னேன், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் அவன் இல்லை. வேறு சிலை எடுத்து போடுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த சிலையை பாரு எப்படி இருக்கிறார், இது ஏற்றுக்குவாங்க, என்ன இந்த லெவலில் இருக்கிறாங்க ஆண்டவர். ஓகே, ஆனால் இது முக்கியமான விஷயம். இந்த சேலை கட்டினா தான் அந்த சேலையை கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி எடுத்து போடுறாரு சார் வாக்கு தத்துவங்க மேலே. கை தட்டுக்க அப்படியா, இதை போட்டுக்கிறியா. இன்னொரு ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு மேட்டரை பேச போனப்போ நீ இந்த ஸ்டாண்டர்டை போட்டு பண்ணார். அதனால தான் பாருங்கள், இந்த ப்ராமிஸ் பேசின ஆட்களுக்கெல்லாம் பொதுவாகவே மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு ஆள் இருக்காங்க இல்லையோ, இந்த ப்ராமிஸ் வீடியோன்னு போட்டு அதுக்கு எல்லாம் கூடிடுவாங்க. ஏன்னா பொதுவாக மக்கள் அதை உடுத்துகிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறனால தான் அந்த ப்ராமிஸ். இந்த ஹை ஸ்டாண்டர்டில் கிரேஸில் இருக்கிறவங்க எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம்ன்ற இடத்துக்கு அவங்க வராங்க. எனிஹவ் வாக்கு தத்தம் நம்முடைய மைண்டை தேவனுடைய மைண்டோட மேர்ஜ் பண்ணுது. அதான் வாக்கு தத்தோட பெரிய விஷயம். ஆசீர்வாதத்துக்குன்னு வாங்குற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நான் அந்த லெவலில் உங்களை கூப்பிடலை. உங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் மைண்டும் தேவனுடைய மைண்டும் என்ன ஆகுது, ஒரே ரெசனன்ஸுக்கு வருது. இருவர் ஒருமனப்படும் போது தான் ஒரு வழியில் செல்ல முடியும். அப்போ இதுதான் செய்ய போகிறாரா அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச உடனே நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற, அவர் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் வாக்கு தத்தத்தோட பெரிய பிளெஸிங். உங்கள் மைண்டை அவர் மைண்டுக்கு டியூன் பண்ணுது. கைத்தறிஞர்